அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வெங்காயம் ஊறுகாய். வெங்காயம் ஊறுகாய்னா பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த வெங்காயம் பிடிக்குதோ வெங்காயத்தை வச்சு நம்ம ஊறுகாய் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். 7 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் போட்டுக்கலாம், பருப்பு போட்டுக்கலாம், துவரம் பருப்பு 50 கிராம், கருவேப்பிலை, பருப்பு, கடுகு, உளுந்து எல்லாமே நல்லா வதங்கின உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே வீட்டிலே அவசரமாக செஞ்சிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். இட்லி, தோசை, சாப்பாடு, சோறு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் ஆகும். 2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் புளி, மிளகாய் பொடி, வெங்காயம் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு. கல் உப்பு தான் நம்மளுக்கு தைராய்டு வராது, ரொம்ப நல்லது. வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் தான் நல்லா மணமாக இருக்கும். தீயை லேசாக வச்சு எல்லாம் சேர்ந்து மிக்ஸிங் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்குவோம். நல்லா வதங்கிருச்சு. நம்ம இன்னி இறக்கி ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். ஒரு துண்டு வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கருவேப்பிலை, கடுகு சேர்த்து தாளித்து ஊற்றிட்டோம்னா 1 வாரத்துக்கு கெடாது, நல்லாயிருக்கும். தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை எல்லா சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.